அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருப்பது நாட்களை கண்டறிவது தொடர்பான ஒரு வினா. இந்த வினாவை நீங்க அவதானிச்சீங்கன்னா, தை மாதம் 1ஆம் திகதி சனிக்கிழமை எனின் டிசம்பர் மாதம் 30ஆம் திகதி என்ன கிழமையாகும்? வருடத்தின் முதல் மாதத்தின் முதல் நாளை குறிப்பிடுறாங்க, வருடத்தின் இறுதி மாதத்தின் இறுதி நாளுக்கு முதல் நாளை குறிப்பிடுறாங்க. டிசம்பர் மாதம் எத்தனை நாள்ல முடியும்? 31 நாட்களில் முடிவடையும். ஆனால் இதில் குறிப்பிடப்பட்டது 30ஆம் திகதி கேட்டிருக்காங்க. இதில் ஜனவரி 1ஆம் திகதி சனிக்கிழமை என்று குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், சாதாரண வருடம் ஒன்றில் வருடம் தொடங்குற நாளும் வருடம் முடிவடைகிற நாளும் ஒரே நாளாக காணப்படும். அதாவது ஜனவரி மாதம் 1ஆம் திகதியும் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதியும் ஒரே நாட்களாக காணப்படும். எனவே மார்கழி மாதம் 31ஆம் திகதி சனிக்கிழமையாக காணப்படும். ஆனால் இவங்க வினாவினது எத்தனையாம் திகதி? 30ஆம் திகதி. 31ஆம் திகதி சனிக்கிழமை என்றா 30ஆம் திகதி என்ன கிழமையாக காணப்படும்? வெள்ளிக்கிழமையாக காணப்படும். எனவே இதுக்குரிய விடை என்ன? வெள்ளிக்கிழமை. மாணவர்கள் தெளிவா விளங்கி எடுக்கணும். சாதாரண வருடம் ஒன்றில் வருடம் ஆரம்பிக்கிற நாளும் வருடம் முடிவடைகிற நாளும் ஒரே நாட்களாக காணப்படும். இதுவே லீப் வருடம் என்றா ஆரம்பிக்கிற நாளுக்கு அடுத்த நாள் இறுதி நாளாக காணப்படும். மாதங்களில் எத்தனை நாட்கள் காணப்படுது என்று மாணவர்கள் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவ்வாறு தெரிஞ்சு வச்சிருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறான வினாக்களுக்கு உங்களுக்கு விடை செய்யறதுக்கு இலகுவானதாக காணப்படும். மீண்டும் ஒரு காணொளியில் புதிய ஒரு வினாவூடாக நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.